இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது வந்து பிளட் அண்டு அதோட ஃபங்க்ஷனு, பிளட்டும் அதோட செயல்பாட்டு வரையும் பார்க்க போகிறோம். பிளட்டு சஸ்பென்ஷன்ஸ் செல்ஸ் இன் பிளாஸ்மா. பிளட் வந்து ஒரு ஃபார்ம்டு எலிமெண்ட், வெப்லன்னு எலிமெண்ட். இது பிளாஸ்மா சொல்யூஷன் ஆஃப் சால்ட் அண்ட் ப்ரோட்டீன். என்ன கண்டெய்னர், என்ன பிளட்டுக்குள்ளே என்ன கண்டெயின் பண்ணியிருக்குமா, உப்பு மற்றும் ப்ரோட்டீன், கொழுப்பு இருக்குங்கிறாங்க. பிளாஸ்மாவில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் வாட்டர், டிசால்வ்டு அயன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கேரியர் ப்ரோட்டீன்ஸ், இம்யூனோப்ரோட்டீன்ஸ், கோகுலேஷன் ப்ரோட்டீன்ஸ். பிளட்டு ரெட் பிளட் செல் ஆர்பிசி, அதோட ஃபங்க்ஷன் வந்து கேரி ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் அண்ட் ரிட்டர்ன் டு த லங்ஸ் கேரிங் கார்பன் டை ஆக்சைடு. ரெட் பிளட் செல்லோட ஃபங்க்ஷன் வந்து கேரிங் ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜன் டு த டிஷ்யூ, ரத்த டிஷ்யூக்களுக்கு வந்து அதை வந்து மறுபடியும் வந்து லங்ஸ் வழியாக கேரி பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறது. ஒயிட் பிளட் செல் டிஃபென்ஸ் அகென்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஒயிட் பிளட் டபிள்யூபிசி வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏதோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை எதிராக நோய் வந்து அதுக்கு எதிராக பாதுகாக்கிறது தான் டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் செல் டிஃபென்ஸ் அகென்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். பிளேட்லெட்ஸ் வந்து கோகுலேஷன். பிளட் சப்போஸ் நம்மளுக்கு அடிபட்ட ரத்தம் வந்து நிறுத்துறது இருக்குது. விட்டமின் கே எல்லாம் படிச்சிருப்போம் தெரியுங்களா, அதுக்கு. அடுத்தது வந்து போன் மேரோ, எலும்பு மஜை, சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த பிளட் செல். எலும்பு பிளட் எங்கே உருவாகுதுன்னா எலும்பு மஜையில் உருவாகுது. சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த பிளட் செல் அண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆக்டிவ் ஆர்கன். நம்ம உடம்பில் இருக்கிற ஒன்றாவது பெரிய மற்றும் மோஸ்ட் ஆக்டிவ் ஆர்கன். அதில் 75% மைலாய்டு சீரியஸ் இருக்குது, 25% எர்த்ராய்டு சீரியஸ் இருக்குது. பிளட் செல்ஸ் ஆர் மேட் இன் த போன் மேரோ. ரத்த திசுக்கள் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா போன் மேரோ, எலும்பு தஜையில் தான் உற்பத்தி ஆகுது. போன் மேரோ இஸ் a soft spongy material in the center of the bones. It produces about 95% of the body's blood cell. இதில் வந்து 95% பாடியோட பிளட் செல் வந்து இதுதான் எலும்பு போன் மேரோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பிளட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு இன் பாடி ஃப்ளூயிட். இட் ஹஸ் 4 மெயின் காம்பனன்ட்ஸ். பிளட்டில் வந்து 4 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்மா, ரெண்டாவது வந்து ரெட் பிளட் செல் ஆர்பிசி, இன்னொன்று வந்து ஒயிட் பிளட் செல் டபிள்யூபிசி, இன்னொன்று வந்து பிளேட்லெட்ஸ் திட்டுக்கள்ளும்பாங்க. Blood has many different functions including transporting oxygen, nutrients to the lungs and tissues. பிளட்டுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜனுக்கும் லங்ஸுக்கும் டிஷ்யூக்கும் ஆக்சிஜனையும் நியூட்ரன்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் இருக்குது. RBC carry oxygen to the body. Each RBC lives for about 4 months. ரெட் பிளட் செல் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆக்சிஜன் கேரி டு த பாடி. அந்த ரெட் பிளட் செல்லில் வந்து எவ்வளோ நாள் இருக்கும், உயிரோடு இருக்குன்னா about 4 மாதம் இருக்கும் உயிரோட. டபிள்யூபிசி ஆர் பார்ட் ஆஃப் த பாடி இம்யூன் சிஸ்டம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து டபிள்யூபிசி இருக்குது. ஒயிட் பிளட் செல் காப்பர் செல். WBC helps fight infection and diseases. நோய் எதிர்க்க டிசீஸுக்கும் எதிராக போராடுறது. Platelets are cells that help with clotting. அந்த அடிப்பட்ட நம்ம ரத்தம் உரையிருக்கு. பிளாஸ்மா இஸ் த லிக்விட் ப்ரோட்டீன் ஆஃப் பிளட். எது வந்து லிக்விட் ப்ரோட்டீன் ஆஃப் பிளட்னு சொல்லுவோம்னா பிளாஸ்மாவை சொல்லுவோம். The cellular element composed of erythrocyte, red blood cell, leukocyte, white blood cell, and platelet. Plasma is a viscous, transparent, yellowish fluid composed of water 90%, protein, கொழுப்பு 7%, organic salt 1%, organic compound 2%, such as amino acid, lipids, and vitamins. Total blood volume in human body is about 5 liters depending on your body size. நம்ம ஹியூமன் பாடியோட பிளட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்டால், ஒருத்தருக்கு எவ்வளோ இருக்குன்னா குறைஞ்சது 5 லிட்டர் இருக்கும். அது வந்து பாடி சைஸு பொறுத்து மாறுபடும்.
Outside the blood vessel, blood undergoes a complex reaction called coagulation or clot formation, which plays an important role in repairing damaged blood vessel, preventing blood loss. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ரிப்பேரிங் டேமேஜ் blood vessel ரத்த நாளங்களையும் அந்த blood loss போகிறதையும் ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் coagulation and clot formation. Erythrocytes and blood platelets perform their function inside the blood vessel, whereas leukocytes reside temporarily in the blood vessels and then leave the bloodstream through the capillary walls venules to enter the either connective tissue or limbal tissue. The ratio of the erythrocyte to the total blood volume is about 43%. The ratio of erythrocyte to the total volume is about 43%, and is known as hematocrit. RBC is produced red bone marrow. எது வந்து ரெட் போன் மேரோவை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்டால் ஆர்பிசி contains hemoglobin, can live up to 120 days. Removal of RBC from bloodstream by liver and spleen. Leukocyte characters. No hemoglobin, so they are almost colorless. Leukocyte வந்து ஹீமோக்ளோபின் இருக்காது, ஸோ அது ஆல்மோஸ்ட் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும், கலர் இருக்காது. 1 WBC to every 600 RBC contain nuclei equal to nucleate produced in red bone marrow. எங்கே ப்ரொடியூஸ் ஆகுனா ரெட் போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகுது, எலும்பு தஜையில். கேப்பபிள் ஆஃப் அமீபாய்டு மூவ்மெண்ட், ஃபவுண்ட் இன் த பிளட் ஆன் லிம்பாட்டிக் சிஸ்டம்ஸ். லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஃபியூ ஹவர்ஸ் டு ஃபியூ டேஸ். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஃபியூ ஹவர்ஸ் டு ஃபியூ டேஸில் தான் இருக்கும் லியூகோசைட்டோடது. ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் டிசீஸ் நோய்க்கு எதிராக போராடுது. என்க்ளேவ் ஆஃப் பாக்டீரியா பை பாகோசைட்டஸ் from first WBC dead bacteria and fluid. Thrombocyte characteristics, aka platelets, not a complete cells, arise from shattered megakaryocytes. Small irregularly shaped cell fragment made in red bone marrow can live up to எவ்வளோ நாள் வந்து த்ராம்போசைட் லீவ் இருக்குன்னா can live up to 10 days வரைக்கும் உயிரோடு இருக்கும். Initiate formation of blood clot. Plasma characteristics, sticky, straw colored. Functions include transporting nutrients, gases and vitamins, helping regulate fluid and electrolyte balance, maintaining favorable pH. எது வந்து pH வந்து பேலன்ஸ் பண்ணுதுன்னா பிளாஸ்மா, மெயின்டைன் பண்ணுதுன்னா பிளாஸ்மா. இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா 91% வாட்டர், மினரல்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா 9% dissolved particles, 4 types of proteins. Albumins make blood thick, keep water from diffusing. எது வந்து பிளட்டை திக்காக வச்சுருக்கு, கட்டியாக வச்சுருக்குன்னு கேட்டால் ஆல்புமின்ஸ்னு சொல்லணும். Globulins, gamma globulins are antibody proteins. Alpha and beta globulins transport lipids and fat soluble vitamins. Fibrinogen அதோட ஃபங்க்ஷன் வந்து blood clotting, ரத்தத்தை தடுக்கிறது. அடிப்பட்டால் நம்ம ரத்தம் வராமல் தடுக்கிறது, ரத்தம் வந்தோட நிற்கிறது, blood clotting. Prothrombin, enzyme involved in blood clotting produced in liver with vitamin K. Human blood constitutes 7% of total weight of the human bodies. pH value is nearly 7.4, so it is considered base in nature. இது காரத்தன்மையோட நேச்சருங்கிறாங்க. There is an average 5 to 6 liters of blood in human body. சராசரியாக 5-6 லிட்டர் பிளட்டு ரத்தம் இருக்குங்கிறாங்க ஒரு மனித உடம்புல. Blood consists of 2 parts, plasma, blood corpuscle. Functions: delivers oxygen throughout the body,
Transfer nutrients absorbed by the globulin tract, protects the body from infection, maintains body temperature and chemical balance. Functions of red blood cell. Hemoglobin molecules in RBC. Hemoglobin is accepting CO2, carbon dioxide, and releasing CO2, carbon dioxide and releasing oxygen. Hemoglobin bonding with O2 and releasing CO2. Carbonic anhydrase enzyme stored in RBC. Carbonic anhydrase catalyzing a reversible reaction converting CO2 into HCO3. Functions of WBC. Functions of white blood cell. WBC are the part of the body's immune system. Body immune system எதுன்னு கேட்டால் WBC தான் சொல்லணும். They help the body fight infection and other diseases. Types of WBC are granulites, bracketல neutrophils, eosinophil and basophil. bracket க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைடு. லிம்போசைட்டில் வந்து 2 இருக்குது, T cells and B cells. Functions of platelets. The primary function is to prevent stop bleeding. ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறது. செல் ஃப்ராக்மெண்ட் வந்து irregularly shaped பாடிஸாக இருக்கும். கம்போசிஷன் ஆஃப் blood. பிளாஸ்மா blood வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. பிளாஸ்மாவில் 55%, blood cell வந்து 45%. பிளாஸ்மாவில் பார்க்கலாம் 55%, வாட்டர் 90%, எலக்ட்ரோலைட் NCK plus K plus C minus. Metabolic nutrients glucose, amino acid 10%, hormones, cholesterol, waste product, CO2, oxygen, protein, albumine, fibrinogen, Ig. This is inside of blood cell 45%. Erythrocytes RBC 98%, leukocyte WBC 2%, of platelets erythrocytical. Fibrinogen. Protein involved in forming blood clots in the body. It is made in the liver and forms fibrins. Fibrinogen எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டால், எங்கே மேட் ஆகுதுன்னு கேட்டால் லிவர் அண்ட் ஃபார்ம்ஸ் ஃபைப்ரஜன். ஹியூமன் பிளட் குரூப் A குரூப், B குரூப், AB குரூப், O குரூப் அதில் இருக்கிறது பார்க்குறோம். ஆன்டிஜன், foreign substance that immune system recognize. Antibody, Y-shaped proteins segregated by WBC to attach to antigens. Agglutination, clumping caused by antibodies binding to antigens on RBC. RBC surface proteins. A antigen, B antigen, RH antigen 3 டைப்ஸ் இருக்குது. ABO blood group இருக்குது. டைப் A 42%, type B 12%, type AB 3%, type O 43%. Type A has antigen on surface of RBC. Type B has B antigen. Type AB has both A and B antigens. Type O has no antigen on surface. RH found in RBC is rhesus monkeys in 1940s. RH plus 85%, RH minus 15%. If blood clumps antigens are present, if no clumps no antigens are present. As we know that blood in red is due to hemoglobin. ரெட் சகப்பாக இருக்குன்னா அதில் ஹீமோக்ளோபின் இருக்குங்கிறாங்க. ஹீமோக்ளோபின் கன்சிஸ்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் என்னென்ன இருக்குன்னா அயன் in its cells and turns red when it combines with oxygen. அயன் இருக்கும், இது ஆக்சிஜன் கூட கேரி ஆகும்போது ரெட் கலராக மாறுதுங்கிறாங்க. Blood contains many types of cell: white blood cell, monocyte, lymphocyte, neutrophils, eosinophils, basophils, macrophages. Red blood cell, erythrocytes and platelets. Discovered of blood by William Harvey. யார் வந்து பிளட்டை டிஸ்கவர் பண்ணுன்னு கேட்டால் வில்லியம் ஹார்வே. யாருக்கு பிளட்டுக்கு பேர் வச்சான்னு கேட்டால் கேர்லர் லிண்டன்ஸ்னர். ஹை பிளட் கவுண்ட். ஹை ரெட் blood cell count is generally considered to be anything about
6.5 million red blood cells for males. Males only 6.5 million red RBC இருக்கணும். 5.4 million for females, 5.5 for children. Small blood cell. Platelets are thermocytes are very small, irregularly shaped and clear cell fragment 2 to 3 micrometer in diameter. The average lifespan of platelets is 5 to 9 days. Platelets are natural source of growth factor. Low blood count. Missing certain vitamins or minerals in the diet because of not eating enough. சரியாக சாப்பாடுனால லோ பிளட் கவுண்ட் ஏற்படுதுங்கிறாங்க. when a person does not have enough functioning RBC they have anemia. ஆர்பிசி குறைஞ்சாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அனிமியா நோய் ஏற்படுங்கிறாங்க லோ பிளட் கவுண்டில். ஹீமோக்ளோபின் லெவல் ஆஃப் less than 5.0 grams per deciliter is dangerous and lead to heart failure and or death. A normal hemoglobin level is 13.2 to 16.6 grams per deciliter for males, 11.6 15 gram deciliter for females. pH of blood 3.0 to 7.40. Zero group of blood is suitable to all. The blood enters to the aorta from the left ventricle. Normal cholesterol level in human blood is 200 to 240% milligram. Blood clotting means that fibrogen changes into fibrin. Blood clotting means that fibrogen changes into fibrin. RH blood group was first identified by Carl Landsteiner and E.S. Weiner. The ABO groups are discovered by Carl Landsteiner. Normal blood pressure is to 120 per 80 mm Hg. Mineral is needed for clotting blood in animal is calcium. Cells found in the blood cell which act as the soldiers of the body were white blood corpuscle. Total volume of blood in a normal human body 5 liters. RBC are formed in the bone marrow. Nandri, all the best.